அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பற்றி பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மணி பணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லாரும் வந்து சொல்லுவீங்க, எதுக்கு வேலைக்கு போகிறீங்க? காசு சம்பாதிக்க. காசு எதுக்கு சம்பாதிக்க? என் குடும்பத்துக்காக நான் வேலைக்கு போகிறேன். அவங்களுக்கோசம் தான் நான் கஷ்டப்படுறேன், அவங்களுக்கோசம் எல்லாமே நான் செய்கிறேன் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் நீங்கள் சம்பாதிக்கிற காசு உங்கள் குடும்பத்துக்காக மட்டும் கிடையாதுங்க. அரசாங்கத்துக்கு சேர்த்து தான் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. அரசாங்கத்துக்கு சேர்த்து சம்பாதிக்கணும். நான் எப்படி சம்பாதிக்கிறேன்? அரசாங்கத்துக்கு வரி கட்டுறீங்க. வரி பணக்காரங்க தான் கட்டுறாங்க. நான் என்ன அந்தளவுக்கு சம்பாதிக்கிறேன், நான் ஏன் கட்டணும் அப்படின்னு நினைப்பீங்க. அது கிடையாது. ஒரு சராசரி ஒரு மனிதன் மாதம் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறான், செலவு செய்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, அவர் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து 7,000 ரூபா டேக்ஸ் கட்டுறாரு. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு 3.5, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு 3.5. இன்றைக்கி செலவு பண்ணுற இந்த 7,000 ரூபாவில் 3,500 ரூபா இவங்களுக்கும் 3,500 ரூபா இவங்களுக்கும் நீ வரி கட்டுறீங்க. அது எப்படி வரி கட்டுறேன் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இங்கே ஒரு அன்றாட வாழ்வில் நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா பொருட்களுக்கும் வரி இருக்குது. அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அது நீங்கள் தான் அதிகமாக வரி கட்டுறதே. உங்கள் பணத்தில் தான் அவங்க வந்து பிரிட்ஜு கட்டுறதும், நலத்திட்ட உதவி வழங்குறதும், அரசாங்க ஊழியர்கள் சம்பளம் கொடுக்குறதும், நீங்கள் கொடுக்குற சம்பளத்தை நீங்கள் செலவு செய்கிற இந்த காசால் மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் சம்பாதிக்கிற உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, அரசாங்கத்துக்கு சேர்த்து தான் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. அப்போ இந்த 3,000 நீங்கள் சேவிங்ஸ் பண்ணியிருக்கலாம். இல்லை திருவோர கடையில் காய்கறி வாங்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன டேக்ஸ் கட்டாத சில விஷயங்கள் மட்டும்தான் வந்து இது சேவிங்ஸ். இந்த 7,000 கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுற சோப்பு, பேஸ்ட்டு, அப்போ காசரிஸ், மளிகை சாமான்கள், எல்லா பொருட்களும், பெட்ரோலுக்கு நீங்கள் வரி கட்டுறீங்க. சினிமா போகிறீங்க, அதுக்கு வரி கட்டுறீங்க. பார்க்கிங்க, அதுக்கு வரி கட்டுறீங்க. டேப்லெட்டு எல்லாம் வரி கட்டுறீங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்கள் வரி கட்டிட்டு தான் இருக்கீங்க. அது உங்களுக்கே தெரியாமல் நடந்துட்டுருக்கு. இதுக்கு ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லட்டுங்களா? இப்போ 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து கையில் வந்து 100 ரூபா வச்சுருக்காரு. இந்த ஒரு நாள் செலவு ஃபுல்லாக வச்சு தான் அவர் மேனேஜ் பண்ண நினைக்கிறார். திடீர்னு அந்த 100 ரூபா வந்து தவறு விட்டுறாரு. அப்போ ஆப்போசிட்டில் கிட்ட நம்ம இவர் வந்து இவங்களை பார்க்குறாரு. ஐயோ 100 ரூபா தொலைச்சிட்டாரு, இவரை பற்றி நல்லா இவருக்கு தெரியும். 100 ரூபா தொலைச்சிட்டாரு, நீ இப்போ நம்மகிட்ட காசு இல்லை, நம்மகிட்ட காசுனா அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம், ஆனால் நம்மளால் முடியாது, நம்மளே இல்லாமல் கஷ்டப்படுறோன்னு இவர் நினைக்கிறாரு. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த 100 ரூபா தவறுலாம் பார்த்தீங்களா, இதுதான் மக்கள். ஆனால் மக்கள் இதுதான் நான் நினைக்கிறாங்க. இதுதான் மக்கள். நீங்கள் செலவு செய்கிற காசு எல்லாமே அரசாங்கத்துக்கு போகுது. அரசாங்கம் அந்த காசை பயனுள்ளதாக செலவு செய்கிறாங்களா, பயன் இல்லாமல் செலவு செய்கிறாங்களான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் வரப்போகிற நியூஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு புரியும். உங்கள் தொகுதிக்கு நிதி ஒதுக்குறாங்க, அந்த இது எல்லாம் நல்லபடி அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு உரிமை இருக்குது. நீங்கள் செலவு செய்கிற காசை தான் அங்கே வரும். வரி கட்டுறீங்க. எல்லாத்துக்குமே டேக்ஸ் வசதிக்கு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சம்பளம் வரீங்களா, அதுக்கு டேக்ஸ் கட்டுறீங்க. ஹோட்டலில் சாப்பிட போகிறீங்களா, நல்ல பெரிய ஹோட்டல் போகிறீங்க, அதுக்கு டேக்ஸ் கட்டுறீங்க. பெட்ரோல் போகிறீங்களா, அதுக்கு டேக்ஸ் கட்டுறீங்க. சினிமாவுக்கு போகிறீங்களா, அதுக்கு டேக்ஸ் கட்டுறீங்க. ஏதாவது ஸ்கீம்ஸ் போட்டிருக்கீங்களா, அதுக்கும் டேக்ஸ் கட்டுறீங்க. இப்போ ஏடிஎம்மில் பணம் எடுக்கிறீங்களா, அதுவும் குறிப்பிட்ட பணம் டேக்ஸ் கட்டுறீங்க. எல்லாமே டேக்ஸ் கூட சம்மந்தப்பட்டது தான். உங்கள் பணம் எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் போகுது. உங்கள் குடும்பத்துக்கு சம்மந்தம் இல்லை. இந்த பணத்தில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு நீங்கள் நல்லா என்றைக்கு யோசித்து செய்கிறீங்களோ அந்த பணம் அப்போ தான் அர்த்தமுள்ளதாக இருக்கும். இப்போ